ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் சமோசா செய்துக்கலாம். சிக்கன் சமோசா செய்யறதுக்காக நான் வந்து நல்லா ஒரு 1/4 கிலோ மாவு, மைதா மாவு எடுத்து கொஞ்சம் சூடான ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்க, நம்ம மைதா எவ்வளோ வேணுமோ, நம்ம சமோசா செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வெதுன்னு நம்ம ஊற்றி தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டோம். இந்த மாதிரி அப்படி தான் இது 10-15 நிமிஷம் ஆச்சு. நான் இது பிசைஞ்சு ஊற வச்சு இது இப்படி இருக்கட்டும். இப்போ வந்து நான் கடாயை வச்சுக்கலாம். சிக்கன் வந்து வேக வச்சுக்கணும். நம்ம போன்லெஸ் சிக்கன் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். அதை போட்டுக்கலாம். நல்லா கழுவி வச்சிருக்கேன். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து வேகட்டும். இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து நல்லா ஒரு 4-5 நிமிஷம் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சோம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டணும். அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. நம்ம சின்ன அந்த மாதிரி போட்டுக்கலாம். சமோசாலே 2 விதமாக செய்கிறாங்க. அப்படி சமோசா மாவு நம்ம வீட்டில் நம்ம செய்யலைனாக்கா ரெடிமேடு மாவு கூட விற்கிது. ரெடிமேடு அப்படியே செய்தவங்க சமோசா அது பட்டி மாதிரி வராது கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் மசாலா செய்துட்டு அந்த பட்டியில் நம்ம சமோசா மடிச்சிக்கலாம். இந்த ட்ரெயின்லலாம் விற்கிறாங்களே அந்த மாதிரி சமோசா. இது வந்து நான் கையில் மடிக்கிற சமோசா. இத்தனை ஆகிது. இது வந்து நல்லா ஊட்டுறாங்க. சிக்கன் வெந்துங்குது. சிக்கன் வெந்த பிறகு ஆறணும். அது ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போடணும். மிக்சியில் போட்டு நம்ம மசாலா பண்ணணும். இது அப்படியே ஊட்டும். இப்போ வந்து பாருங்கள், தண்ணி இல்லாத நல்லா ட்ரை ஆகிடுச்சுட்டாங்க சிக்கன்னு. இப்போ வந்து நம்ம இது எடுத்துக்கலாம் மிக்சியில். இப்போ இதே கடாயில் வந்து நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன் மசாலா பண்ணுறதுக்கு. கடாய் கழுவுலன்னா பரவாயில்ல, நம்ம சிக்கன் நம்ம வேக வச்ச கடாய் தானே, அதனால பரவாயில்ல. அதிலே கூட நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம செய்யலாம். இது ஆறணும். ஆறின பிறகு நம்ம கொஞ்சம் கைமா மாதிரி நம்ம மிக்சியில் போட்டுனதெல்லாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப வதங்குறது வேணாம், லைட்டாக வதங்கணும். அது காரத்துக்கு நான் வந்து பச்சை மிளகா போடுறேன். ஸோ சமோசா காரம் ஜாஸ்தி வேணுன்றதுனால 2 பச்சை மிளகா ஜாஸ்தியாக போடுறேன் நான். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இப்போ சிக்கனுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கிறேன். காரத்துக்கு வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வேறு மிளகாத்தூள்
இது கூடவே நம்ம கொஞ்சமாக நம்ம சீரகம் தூள் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா பொறுமையாக ஒரு 7-8 நிமிஷம் வந்து நல்லா இந்த மாதிரி வதங்கியிருக்கிறேன். ரொம்ப தீய வைக்கக்கூடாது. சிக்கன் வந்து நம்ம இப்படி போட்டு நிமிட்டோம் கைமா மாதிரி. இப்போ இது ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம ஆற வைக்கணும். ஆற வச்ச பிறகு தான் நம்ம சமோசா பட்டி தேய்க்கணும். இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. மசாலா வந்து ஆற வச்சுருக்கோம் நம்ம. இப்போ வந்து நம்ம மாவு வந்து நம்ம சமோசா பட்டி தேய்ச்சிக்கலாம். மைதா மாவு, இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுட்டுடலாம். இந்த மாதிரி தான் மெலிசாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம தண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிடலாம். நம்மளுக்கு இதில் எவ்வளோ வேணுமோ நம்ம கொஞ்சம் கம்மி இருந்தால் கம்மி போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி நம்ம தண்ணி ஒருத்தர் கொஞ்சம் மைதா போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டு கூட போடுறாங்க. நான் வந்து இப்படி தான் போடுவேன். இப்போ வந்து நம்ம சமோசா செய்தாச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் வந்து ஜாஸ்தி காயவும் கூடாது, கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மீடியமில் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம சமோசா போட்டுக்கலாம். நம்ம மீடியமில் வச்சுக்கலாம். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். முள்ளுமா நான் ஒரு 5 சமோசா தான் விட்டுக்கிறேன். ஏன்னாக்கா நிறைய நம்ம போட்டோம்னாக்கா அது வந்து உப்பி மாறுது. அதனால திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கம் சைடு வந்தோம்னா நம்ம எடுத்துக்கலாம். சமோசா ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிற சமோசா கூட போட்டுக்கிறேன்.
இப்போ வந்து சிக்கன் சமோசா வந்து எல்லாம் செய்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் செய்யணும். நான் இப்போ சிம்பிளாக ஈஸியாக இருக்குது நம்ம சிக்கன் சமோசா செய்யறது. வீட்டிலே கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் சமோசா செய்தது பார்த்துருப்பீங்க. நான் என்னென்ன போட்டு எப்படி மசாலா செய்து எப்படி மாவு பிசினி நான் வச்சு எப்படி சொன்னேன்ட்டு. இந்த சிக்கன் சமோசா நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.